சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி அதிமுக பொதுச் செயலர் சசிகலா சிறைக்கு சென்றதால் அவர் கவனிக்க வேண்டிய பொறுப்புகள் அனைத்தையும் அவரது அக்கா மகன் டிடிவி தினகரனிடம் ஒப்படைத்து சென்றார். இதற்காக அவரை கட்சியில் உடனடியாக இணைத்தவர் அவரை கட்சியின் துணை பொதுச் செயலராகவும் நியமித்தார். இதற்கிடையில் பெங்களூரு சென்று சிறையில் இருக்கும் சசிகலாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய தினகரன் இன்று காலை அதிமுக தலைமை கழகத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலராக பதவியேற்றுக் கொள்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சியின் மாநில நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவருக்கும் முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: கட்சியின் பொதுச் செயலராக தேர்வு பெறுகிறவர் மட்டும்தான் இப்படியெல்லாம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தி பதவியை பெறுவது வாடிக்கை. கட்சியின் மற்ற எந்த பொறுப்புக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதில்லை. வெறும் அறிவிப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் தினகரனுக்கு மட்டும் புதிதாக இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுச் செயலர் சிறையில் இருக்கும் நிலையில் அவர் பொறுப்பை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் தினகரனுக்கு கட்சியினர் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார்.